Hello friends, so இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா மைக்கோட டிஃபரன்ஸ். என்னது மைக்கோட டிஃபரன்ஸ் அப்படினு பாத்தீங்க அப்படினா இன்னைக்கு வரக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்ல அதுல இருக்கக்கூடிய மைக், அதாவது நம்ம பேசக்கூடிய மைக் வந்து உங்களுக்கு டிஃபரண்ட் டைப்ஸ்ல வருது. சரிங்களா? சோ அப்படி என்ன மாதிரி டிஃபரண்ட் டைப்ஸ்லாம் வருது பாத்தீங்க அப்படினா ஒன்னு வந்து வயர் வச்சு சால்டரிங் பண்ற மாதிரி வரும். சரிங்களா? இல்ல உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் மைக்னு சொல்லுவோம், இல்லனா பின் மைக்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ அந்த கிறிஸ்டல் மைக்லயே உங்களுக்கு வந்து நிறைய வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பின்ஸ்ல வரும். சரிங்களா? அதாவது 5 பின், 4 பின், 3 பின், அந்த மாதிரி 6 பின் அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப்ல உங்களுக்கு வந்து அந்த டிஜிட்டல் மைக் அப்படின்றது. ஸோ அப்போ எதுக்காக அந்த மாதிரி மைக் டைப்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய வயர் வச்சு சால்டர் பண்ண மைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து காமன் யூனிவர்சல் மைக்னு சொல்லுவோம். ஸோ அதை விட இதில் வந்து அந்த வாய்ஸோட குவாலிட்டி வந்து நல்லா கிளியராக அக்யூரேட்டாக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த டிஜிட்டல் மைக் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து அந்த மைக்குடைய டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு, சரிங்களா, ஸோ நான் வந்து ஒரு மொபைலில் அந்த டிஜிட்டல் மைக் இருக்குது, பட் ஆனால் நான் என்னால் வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியல கரெக்டாக. வந்து என்னால் வந்து அந்த பாயிண்ட் அவுட் பண்ணி நம்மளால் வந்து அந்த போர்டில் வந்து வைக்க எனக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, அந்த டிஜிட்டல் மைக்கை எப்படி நம்ம வந்து யூனிவர்சல் மைக், அதாவது நம்ம இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 5 பின் மைக் இல்லை 4 பின் மைக் இருக்குது அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம நார்மல் வயர் வச்சு சால்டர் பண்ணக்கூடிய மைக்காக நம்ம வந்து எப்படி வந்து அதை வந்து கனெக்டிங் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த டிஜிட்டல் மைக்குடைய டைப்ஸில் நான் வந்து உங்களுக்கு ஒரு சிலது காட்டுறேன். ஸோ இந்த மைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 பின் 4 பின் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதாவது இந்த டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 பின் மைக்குன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்மளுடைய 4 பின் மைக்குன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த ரவுண்டு வந்து காமனாக ரெண்டுலையுமே வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டாட் தான் நம்ம வந்து கவுண்டிங் சொல்லுவோம் 5 பின், இது வந்து 4 பின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி டைப்ஸில் வரக்கூடிய மைக்கை நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப நான் வந்து இதே மாதிரியான கிறிஸ்டல் மைக் நான் வந்து வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். இல்லை நான் வந்து நார்மல் யூனிவர்சல் மைக் வந்து வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு சில கனெக்டிங்ஸ்லாம் நம்ம வந்து பண்ணணும். சரிங்களா? ஸோ அதை வந்து எப்படின்றத நான் வந்து காட்டுறேன். ஸோ இந்த மைக்கு போக உங்களுக்கு இன்னும் 6 பின் மைக்கு, 3 பின் மைக்லாம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அது எல்லாமே வந்துட்டு இதே ஷேப்பில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதோடைய கனெக்டிங் பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து மாறும். சரிங்களா? ஸோ அப்போ இது போர்டில் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் இப்போ வந்து 4 பின் கனெக்டரில் இருக்கக்கூடியதை காட்டுறேன். ஸோ இப்போ இந்த 4 பின்னில் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்து அந்த 4 பின்னில் இருக்கக்கூடிய மைக் டைப்ஸு. சரிங்களா? ஸோ இந்த 4 பின் மைக்கு தான் வந்து இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? இந்த மைக்கு தான் வந்து அந்த 4 பின் மைக். ஸோ இந்த மைக்கை நம்ம அப்படியே கரெக்டாக ஃபிட் பண்ணோம் அப்படின்னா இதில் கீழே போர்டுடைய பாட்டம் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு கனெக்டிங் லைன்ஸுமே எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு இது வந்து போர்டுக்குள்ளே வரக்கூடிய லைன்ஸ்னால இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து 4 பின் மைக்குக்கான பேடு. ஸோ இப்போ அடுத்து வந்து 5 பின் மைக்குக்கான பேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் வந்து 5 பின் மைக்குக்கான பேட். சரிங்களா? ஸோ நம்ம அதில் பார்த்த மாதிரி அது நார்மல் அந்த ஹோல் இருக்கும் சென்டரில். ஸோ மிச்சம் இருக்கிறது வந்து அந்த 5 பின் மைக் பேட். சரிங்களா? ஸோ அப்போ இதை நான் வந்து நார்மலாக வந்து யூனிவர்சல் மைக்காக மாற்றணும் அப்படின்னா அதை வந்து நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ இந்த யூனிவர்சல் மைக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த யூனிவர்சல் மைக் அப்படின்றது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட்டு 2 பின் கனெக்டர் தான், பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து யூனிவர்சல் மைக்கு. ஸோ நான் வந்து இந்த டைப்ஸில் இருக்கக்கூடிய மைக்கோடைய பேடில் நான் எப்படி இந்த மைக்கை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் ஜஸ்ட்டு இந்த மைக்கோடைய பேடை நான் இந்த பேப்பரில் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 பின் அப்படின்னு சொல்லக்கூடியது 1 2 3 4 5. ஸோ இந்த 5 பின் தான் வந்து உங்களுடைய மைக்கில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பேட். சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட் நம்ம வந்து எப்படி இதை வந்து யூனிவர்சல் மைக்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதோடைய கனெக்டிங் பேட் பற்றின டீட்டெயில் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் அதாவது இந்த பாயிண்டில் இருந்து டைரெக்டாக அப்படியே இதோடைய சென்டர் பாயிண்ட். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டு, ஸோ இதிலிருந்து இந்த பாயிண்ட். சரிங்களா? ஸோ இது 3 பாயிண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரவுண்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது GND கிரவுண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த கிரவுண்ட் பாயிண்ட் தான் வந்து இந்த 3. ஸோ இந்த நடுவில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து இதோடைய சேரக்கூடிய ஒரு கிரவுண்ட் பாயிண்ட் தான். சரிங்களா? ஸோ இதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் இப்போ அதை வந்து செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சரிங்களா? ஸோ அப்போ இது ரெண்டு என்னது சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து பாசிட்டிவ், இது ரெண்டில் ஏதோ ஒன்று பாசிட்டிவில் இருக்கும், இன்னொன்று வந்து நோ சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைப் அதை வந்து நீங்கள் எப்படி செக் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த மொபைலுடைய
பேடில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவ் பின் சொல்லுவோம். ஸோ இது வந்து உங்களுடைய நோ சிக்னல்ன்றது தான் வந்து இதோடைய மீனிங். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, ஸோ இது ஃபோர்த்து, இது வந்து ஃபிஃப்த்து. சரிங்களா? ஸோ இதில் ஃபோர்த்து, செகண்டு, ஃபிஃப்த்து இந்த இது வந்து கிரவுண்டு. ஸோ இந்த 3ஆம் பின் அப்படின்றது வந்து பாசிட்டிவ், ஃபஸ்ட்டு பின் அப்படின்றது வந்து நோ சிக்னல். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து இதே மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுக்கு எப்பவும் போல் நீங்கள் மல்டிமீட்டரில் கண்டினியூட்டியில் செட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு மெத்தட் ஆஃப் கோல்ட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறதுனால நான் வந்து இதோடைய ரெட்டை வந்து நான் வந்து கிரவுண்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ ரெட்டை வந்து நான் வந்து கிரவுண்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ கிரவுண்ட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த 2 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிரவுண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இருக்கு இல்லையா? ஸோ இந்த 2 இடம் தான் வந்து உங்களுக்கு வந்து கிரவுண்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பாயிண்டில், ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் டச் பண்ணும்போது எனக்கு பீப் சவுண்டு வருது. ஸோ அடுத்து நான் இந்த அடுத்த பாயிண்ட்டை நான் வந்து டச் பண்ணுறேன், எனக்கு பீப் சவுண்டு வருது. சரிங்களா? ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் எனக்கு அந்த நம்ம ட்ராப் பண்ண டயராம் படி நமக்கு வந்து இது 2 கிரவுண்டு. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய 3 பாயிண்ட்டில் நான் சென்டர் பின் வந்து நான் வந்து கிரவுண்டு பின் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நான் வந்து இதை வந்து கிரவுண்டு பின் அப்படின்றது கன்ஃபார்மாக நமக்கு வந்து தெரியும். ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த நடுவில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டும் கிரவுண்டில் தான் நமக்கு வந்து சேரும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம கிரவுண்டு பாயிண்ட் வந்து இது 4 வந்து கிரவுண்ட் அப்படின்றத வந்து பார்த்தாச்சு. ஸோ இப்போ அதுக்கு அடுத்து இதில் பாசிட்டிவ் எது, நோ சிக்னல் எது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மல்டிமீட்டர் உங்களுக்கு தெரியிற மாதிரி வச்சுட்டு, ஸோ அதே கண்டினியூட்டியில் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம இன்னும் செக் பண்ண வேண்டியது இந்த லாஸ்ட்டு 2 பாயிண்ட்டு. ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு என்ன சரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாயிண்டில் நான் வந்து செக் பண்ணுறேன். ஸோ எனக்கு அங்கே வேல்யூஸ் எதுவுமே வரல. ஸோ இது வந்து என்னுடைய நோ சிக்னல் பின்னு. ஸோ அப்போ பாசிட்டிவ் பின்னா எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து சம் வேல்யூஸ் வந்து வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் வந்துச்சு அப்படின்னா இதுதான் வந்து என்னுடைய பாசிட்டிவ் பின். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்னுடைய பாசிட்டிவ் பின்னு. ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்க கிரவுண்டு, ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்க நோ சிக்னல், ஸோ இது வந்து கிரவுண்டு, இதுவும் வந்து கிரவுண்டு பின். சரிங்களா? இப்போ நம்ம இதை எப்படி வந்து 2 பின்னுக்கு நம்ம வந்து எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த ட்ராப் பண்ணதில் ஃபஸ்ட் நான் வந்து உங்களுக்கு வந்து 2 பின்னாக எப்படி எப்படி கன்வெர்ட் பண்ணுறது நான் வந்து காட்டினேன். ஸோ நம்ம ஆல்ரெடி போட்ட மாதிரி இந்த 4, 2, 5 அப்படின்ற பின் வந்து கிரவுண்டு பின். சரிங்களா? ஸோ அதிலிருந்து ஒரு அவுட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அவுட்டை எடுக்கிறது வந்து இதோடைய நெகட்டிவ். சரிங்களா? ஸோ இதோடைய நெகட்டிவ், இதோடைய அவுட்டு. சரிங்களா? ஸோ அதை வந்து பிளாக் கலர் வயரில் வச்சு நம்ம வந்து சால்டரிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது 3ல் எந்த எண்டர்லான்னு நீங்கள் வச்சு வந்து சால்டரிங் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ அப்போ இந்த நோ சிக்னல்லிருந்து வரக்கூடிய சிக்னல், இது ஏன் நோ சிக்னல் அப்படின்னா, எப்போ வந்து மைக் வந்து ஆப்ரேட் ஆகும், ஸோ அப்போ மட்டும்தான் இந்த இடத்துல வந்து அந்த சிக்னல் அப்படின்றது வந்து வரும். ஸோ அப்போ இது வந்து மற்றபடி இந்த இடம் வந்து நோ சிக்னலாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த நோ சிக்னல் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த பேடையும் இந்த பேடையும் நம்ம வந்து கனெக்டிங் பண்ணுறதுக்கு ஸோ வந்து ஒரு சம் ரெசிஸ்டர் வந்து போடும். சரிங்களா? ஸோ அந்த ரெசிஸ்டர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நோ சிக்னல்லேருந்து வரக்கூடிய டேட்டாவை, இந்த பாசிட்டிவ் சிக்னல்லேருந்து வரக்கூடிய சப்ளைவை இந்த நோ சிக்னல் கொடுக்கும்போது தான் இது ரெண்டும் வந்து நமக்கு வந்து மெர்ஜ் ஆகி நமக்கு வந்து அந்த வாய்ஸ் வந்து கரெக்டாக வந்து அந்த பக்கம் வந்து கேட்கும். சரிங்களா? ஸோ நம்ம அந்த பக்கம் ஃபோனில் பேசுகிறவங்களுக்கு. ஸோ இப்போ இது ரெண்டையும் வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸோ எனக்கு சம் ரெசிஸ்டர் வந்து போடணும். ஸோ எதுக்காக அப்படின்னா, அது வந்து ஒரு புல் டவுன் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெசிஸ்டர் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் போடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல, ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ரெண்டே வந்து ஜாயின் பண்ண மாதிரி வந்து ஒரு ரெசிஸ்டர் வந்து போடணும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் நீங்கள் இதை போட்டதுக்கப்புறம் ஸோ இதிலேருந்து நீங்கள் அந்த மைக்குடைய பாசிட்டிவை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இதிலிருந்து நீங்கள் வந்து ஒரு வயர் எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து உங்களுடைய யூனிவர்சல் மைக்காக உங்களுக்கு வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த ரெசிஸ்டர் போடணும்னு சொல்கிறீங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டர் வந்து என்ன வேல்யூவில் நான் வந்து போடணும் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ அது நீங்கள் போடணும் அப்படின்னா, ஒன்று நீங்கள் 4.7Kல போடலாம். சரிங்களா? ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 1Kல போடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இதை வந்து 10Kல கூட போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த 3ல் ஏதாச்சும் ஒரு ரெசிஸ்டர் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அப்போ அதை எப்படி சார் நான் வந்து பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த நீங்கள் எடுக்கக்கூடிய ரெசிஸ்டரை நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை வந்து 2 பின் மைக்கை வச்சு நீங்கள் வந்து சால்டரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதை நம்ம இப்போ எப்படின்றத நம்ம வந்து பண்ணி காட்டலாம். ஸோ இது வந்து ஒரு 5 பின்னில் வரக்கூடிய ஒரு கனெக்டர். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு வந்து 4 பின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற இப்போ நான் காட்டுறேன். ஸோ இப்போ இந்த 4 பின்
மைக் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து எப்படி 2 பின்னாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் இந்த கிரவுண்ட், அதாவது இந்த நடுவில் ஒரு ரவுண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடியதான் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த 2 பின் தான் வந்து இந்த இது சரிங்களா. ஸோ இதில் நீங்கள் இந்த கீழே இருக்கக்கூடிய இது 2 வந்து கிரவுண்டு பின் தான் சரிங்களா. ஸோ இது 2 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து கிரவுண்டு பின்னு சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து பாசிட்டிவ், இன்னொன்று வந்து நோ சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவ், ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோ சிக்னல் சரிங்களா. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம 5 பின்னில் சொன்ன மாதிரி அதே டைப் ஆஃப் ரெசிஸ்டரை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து போட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து பாசிட்டிவோடு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதோட இன்னொரு எண்டை வந்து நீங்கள் இதோடைய ஜம்பர் பண்ணிவிட்டு சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பாசிட்டிவ்லேருந்து மைக்கோடைய அவுட்டை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து மைக் பாசிட்டிவ் சரிங்களா. ஸோ இதை நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் ஸோ இன்னொன்று வந்து மைக்கோடைய அவுட் வந்து இந்த கிரவுண்டு பின்னில் இதோடது நெகட்டிவ். ஸோ இதை எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டும் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மைக்கை வந்து கரெக்டாக வந்து சால்டரிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 4 பின்னை வந்து 2 பின் மைக்காக நம்மளால் வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ இது வந்து 4 பின்னுக்கும் 5 பின்னுக்கும் இருக்கக்கூடியது சரிங்களா. ஸோ இதே ப்ராசஸ் தான் வந்து உங்களுக்கு 3 பின்லையும் இருக்கும் சரிங்களா. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து எந்த பின் கிரவுண்டுன்னு பார்த்துட்டு ஸோ அதுலேருந்து ஒரு நெகட்டிவ், ஸோ அதே மாதிரி எது நோ சிக்னல், எது வந்து பாசிட்டிவ், ஸோ உங்களுக்கு எது வந்து பாசிட்டிவோ ஸோ அதில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் மைக்குடைய பேடில் நீங்கள் வந்து செக் பண்ணும்போது கண்டினியூட்டி மோடில் வச்சு செக் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் எந்த பின் பாசிட்டிவோ ஸோ அதில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வேல்யூ வரும். நம்ம அப்போ தான் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி மித்த பின் எல்லாமே வந்து பீப் சவுண்ட் அடிக்கும். ஸோ எந்த பின்னில் வேல்யூ வரலையோ ஸோ அதுதான் வந்து உங்களுடைய நோ சிக்னல் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம இதை வந்து எப்படி வந்து இதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி வந்து இதை வந்து நம்ம வந்து 2 பின்னை மாற்றுறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதில் 4.7K இல்லை 1K இல்லை 10K ரெசிஸ்டர் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து அப்போ தான் காட்டின மாதிரி ஸோ இதில் வந்து ஒரு ரெசிஸ்டர், அதாவது ஒரு 4.7K சொல்லக்கூடிய ஒரு ரெசிஸ்டர் நான் வந்து இப்போ அந்த அதோடைய பாசிட்டிவில் நான் வந்து ஜம்பரிங் வந்து பண்ணிட்டேன் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோ சிக்னல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நோ சிக்னலுக்கும் அந்த ரெசிஸ்டரோட இன்னொரு எண்டுக்கும் நீங்கள் வந்து ஜம்பர் அடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதிலிருந்து ஒரு பாசிட்டிவை நீங்கள் எடுத்து தான் வந்து உங்களுடைய யூனிவர்சல் மைக்குக்கு நீங்கள் வந்து கொடுக்க முடியும். ஸோ இப்போ அந்த நோ சிக்னலுக்கும் இதுக்கு எப்படி வந்து ஜம்பர் அடிக்கிறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஜம்பர் வயர் அப்படின்றது வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ ஸோ அது மட்டும் எடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ ரொம்ப வந்து லென்த்தாக எடுக்க வேணாம், உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ எடுத்துக்கோங்க கரெக்டாக அதை மட்டும். மைக்குடைய பாசிட்டிவ்லேருந்து ஒரு ரெசிஸ்டருக்கு வந்து லைன் கொடுத்து திரும்ப ஸோ அந்த நோ சிக்னலுடைய பின்னில் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ரெசிஸ்டரோட இன்னொரு ரெண்டுக்கு நான் வந்து ஜம்பரிங் வந்து பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் இந்த பாயிண்ட்ல இருந்து என்னோட யூனிவர்சல் மைக்குடைய ப்ளஸ்ஸையும் ஸோ இந்த 3 கிரவுண்ட்ல இருந்து ஏதோ ஒரு கிரவுண்டில் நான் வந்து இந்த கிரவுண்டில் கூட நான் வந்து மைனஸ் வந்து எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த 5 பின் மைக்கை வந்து என்னால் 2 பின் மைக்கா நம்மளால் வந்து யூனிவர்சல் மைக்கை நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இப்போ நான் வந்து இது ரெண்டுக்கும் வந்துட்டு நான் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்ல வந்து நம்மளோட யூனிவர்சல் மைக்கை நான் வந்து இப்போ வந்து சால்டரிங் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த மைக்குடைய பாசிட்டிவ்க்கும் இன்னொன்று அந்த மைக்குடைய நெகட்டிவ்லையும் நான் வந்து ஜம்பரிங் வந்து பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அந்த ரெசிஸ்டர் அப்படின்றது இந்த மைக்குக்கு பின்னாடி, அதாவது மைக்குடைய பேக் சைடில் எனக்கு அந்த ரெசிஸ்டர் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல சரிங்களா. ஸோ அதோடைய ஜம்பரிங் எனக்கு கண்டினியூட்டியாக வந்து கிடச்சிட்ருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு 5 பின் மைக்கை வந்து நம்ம வந்து யூனிவர்சல் மைக்கை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடியது சரிங்களா. ஸோ 4 பின்னாலும் இதே மெத்தட் தான். ஸோ நீங்கள் அந்த பேடில் எந்த இடத்துல பாசிட்டிவ் வருது, எந்த இடத்துல நெகட்டிவ் வருது, எந்த இடத்துல நோ சிக்னல் வருது அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த மைக் வந்து டிஜிட்டல் மைக்கை நீங்கள் எடுத்துகிட்டு யூனிவர்சல் மைக் வைக்கணும்னா உங்களால் வந்து வச்சுக்க முடியும். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.